friends, welcome to Ronnie Taylor's product design. என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்ல போட்டு. ரொம்ப நெருக்கமாக போடக்கூடாது. பீட்ஸ் சுகர் பீட்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து அடுத்த லைன் போடுங்க. இப்போ வந்து நகலாமல் நீட்டாக வரும். அதேமாதிரி சைடு ஸ்டிச் போடுறதும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா போடுங்க. சுகர் பீட்ஸ் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்பர் 4 ஹேண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஹேண்டிக் பீட்ஸ் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நான் கோல்டு கலர் செயின் ஸ்டோன் போடுறேன். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு லைனாக கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லைன் எல்லா லைன்லையுமே ரெண்டு பீட்ஸ்க்கு இடையில அட்டன் டயத்தில் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சைடு ஸ்டிச் போடுறது வந்து இதிலேருந்து நம்ம எங்கே ஆரம்பிக்கமோ அதுக்கப்புறம் எங்கே முடிக்கமோ இது வரைக்கும் நம்ம போட்டுட்டு உள்பக்கம் நீடில் போட்டு நாட் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் ஆனது கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம எங்கே ஆரம்பிக்கமோ எங்கே முடிக்கிறது வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக ரெண்டு பீட்ஸ் கடையில் சைடு ஸ்டிச் போடணும். போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து தனியாக கலண்டு வராமல் இருக்கும். நம்ம வந்து வெறும் ஃபேப்ரிக்கில் மட்டும் போட்டோம்னா கண்டிப்பாக நிற்காது. சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம வந்து தனித்தனியாகவே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லைன், அதுக்கப்புறம் தேர்ட் லைன், அந்த மாதிரி போடுங்க. நம்ம சுகர் பீட்ஸ்க்கு எப்படி போடுறோம் சைடு ஸ்டிச்சு அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் போடணும். நம்ம சைடு ஸ்டிச்லாம் போட்டோம். நான் ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நம்ம போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் நிறையா போட்டு ஸ்டோன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸ்டோன் வந்து நம்ம எடுத்தாலேயே விழாது, கீழே விழாது. நல்லா ட்ரை ஆகணும். க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து நம்ம பீட்ஸை ஒட்டி போடாமல் கொஞ்சம் நம்ம மேலே தள்ளி போடணும். இது சுற்றிலும் பீட்ஸ் போடணும் அப்படிங்கிறதுனால கிளிப் ஸ்டோன் மட்டும் நம்ம பீட்ஸை ஒட்டி போட்டுக்கலாம். இதை மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, குந்தன் ஸ்டோன், இதை சுற்றிலும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம எடுத்ததுக்கு பக்கத்தில் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 பீட்ஸ்க்கு இடையில நம்ம ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 சுகர் பீட்ஸும் ஒரு ஆன்டிக் பீட்ஸும் எடுத்திருக்கேன். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம பீட்ஸ் ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் 3 சுகர் பீட்ஸ் ஒரு ஆன்டிக் பீட்ஸ்.
திரும்பவும் நம்ம பீட்ஸ் ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். 3 சுகர் பீட்ஸ், ஒரு ஆன்டிக் பீட்ஸ். போட்டுட்டு அப்புறம் நடுவில் ஒன்று எடுத்துக்கலாம். 3 சுகர் பீட்ஸ், நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேயும் நம்ம 3 சுகர் பீட்ஸும் ஒரு ஆன்டிக் பீட்ஸும் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்டென்ஸ் எடுத்திருக்கேன். 1 2 சுற்றி சுற்றிட்டு நம்ம வந்து நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். இந்த 2 பக்கம் போடணும். ரவுண்ட் கலர் குந்தன் ஸ்டோன் போட்டிருக்கு இல்லையா, அதில் அதுக்கு நேராக 2 பக்கமும் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக போடலாம். முடிச்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸ்லீவுக்கும் சேம் மெத்தடில் தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.